Hi guys, welcome to The Plot YouTube channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸோ இந்த டயர் ரேங்கிங்கை வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றோம்னா 6 பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம தாத்தா சொல்லுவார்ல இதாண்டா சினிமா அது. செகண்ட் வந்து வர்த்து வருமா. தேர்ட் வந்து மாடுலேஷன் வேணும் அதுக்கு வந்து யாராவது சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா தாங்க இருக்கு இது. ஃபோர்த் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அங்கிள். ஃபிஃப்த் வந்து தம்பி போயிடு வேணாம் அந்த மாதிரி. லாஸ்ட் வந்து தனுஷ் சொல்லுவாரு. லாஸ்ட் தான் தரமட்டல யூசுவலா இந்த ரேட்டிங் எப்படின்னா வந்து ரெண்டு பேர் மெஜாரிட்டி ஆவரேஜ் தான். ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னே ஒருத்தர் வந்து சும்மா இருக்கு சொன்னா நல்லா இருக்கு அந்த அந்த எந்த ஹீரோனா வந்து இந்த வாட்டி வந்து எஸ்கே அவரோட படத்தை தான் வந்து நாங்க அவரை தான் மில்க் பண்ண போறோம் கொஞ்ச நாளைக்கு. அதாவது படம்னா அவர் ஹீரோவா மெயினா நடிச்சதை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ மிச்ச படத்தை கேமியோ அப்புறம் இந்த கெஸ்ட் ரோல் பண்ணது அப்புறம் இந்த சைடு ரோல் அந்த படத்தை நாங்க இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஆர்டர்ல அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் மனம் கொத்தி பறவை. எனக்கு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். எனக்கு ஸ்கிரிப்ட் பெருசா இருந்தாலும் அவருடைய அந்த ஸ்ட்ராங்கர் பேஸ் காமெடியும் அண்ட் பாட்டுக்கும் நல்லா இருக்கும். எனக்கும் ஒரு தடவை பார்க்கலாம். டிவில ஃபேமிலியா உட்கார்ந்து ஒரு நாள் வாட்ச் பண்ணா அந்த படத்தை டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணலாம். ஒரு தடவை பார்க்கலாம். போட்டுருவோமா இப்போ ஒரு வாட்டி இங்க மனம் கொத்தி அழகா போடுங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம் அங்கிள். ஒரு வாட்டி பார்க்கலாம் அங்கிள். நெக்ஸ்ட் படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இது வந்து என்னோட ஒபினியன்ல இது வந்து நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கா. எனக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா படம் இதுவும் ஸ்கிரிப்ட் பெருசா இல்ல அதே காமெடி வச்சு தான் பண்ணிருப்பாங்க. காமெடி ஹாஃப் ரோல் தான் சிவகார்த்திகேயன். ஆமா ஆமா டுவல் ஹீரோ கான்செப்ட். பட் ஹியூமர் வந்து நல்லா ஒர்க் அவுட் நல்லா இருக்கும். ரஜினி முருகன் மாதிரி இதுல வந்து பட்ட முருகனா ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அருமையான ஒரு ரோல். காமெடியா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கே குடுக்கலாம் போலயே. நல்லா இருக்கு குடுக்கலாம். நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கா. ஓகே அடுத்தது எதிர் நீச்சல். இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஒரு வேஸ்ட்ல பண்ணிட்டு இருப்பாரு. இதுல வந்து ஒரு பொறுப்போட இல்ல ஏதோ ஒரு கோல் நோக்கி இருக்க மாதிரி ஒரு ரோலா இருக்கும். இது மனோபால சீன்ஸ்ல காமெடி எப்பவுமே அவரோட ஸ்ட்ராங் இது ஜோன்னால செமையா ஸ்கோர் பண்ணிருப்பாரு. சதீஷ் காமெடி எல்லாமே செமையா இருக்கு. அதனால வர்த்து வருமாதும் அந்த பாட்டு அனிருத் பிரிச்சிருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா இது நல்லா இருக்கு நல்லா வர்த்து வருமாதான். உங்களுக்கும் வர்த்து வருமாதானே. எனக்கு இதான் சினிமான்னு கூட போட்டுருவேன். இதை அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. அப்ப வர்த்து வருமாதான் எப்படின்னாலும். அடுத்தது என்னது வருத்தப்பட வாலிப சங்கமா. வருத்தப்பட வாலிபர் சங்கமா. வருத்தப்பட வாலிபர் சங்கம் இதாண்டா சினிமாவா. ஆமா எனக்கு காமெடியில என்ன செமையா தான் இருக்கும். அந்த படமே காமெடி தான். இது வந்து ஆக்சுவலா ஒரு பின் குறிப்பு என்னன்னா வந்து அந்த இமான் எஸ்கே சூரி அண்ட் பொன்ராம் காம்போல வந்து முதல் இந்த ட்ரிலாஜி வந்து முதல் படம் நல்லா நல்ல படம். பட் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து இதாண்டா சினிமா. ஓ ட்விஸ்ட் குடுக்குறாரா. எனக்கு வருத்த வருமாடா. அப்ப மூக்கி போடு இதாண்டா சினிமாடா. இதான் சினிமா. கலைஞர் டிவில போட்டு பாக்குற ஒரே படம் இதாங்க. இது ஓகே. இது வருத்த இதாண்டா சினிமா. இவருக்கு ட்விஸ்டா கொடுத்திருக்காரு. மான்கராத்தே தம்பி போயிடுங்க. எனக்கு நல்லா இருக்குதான். ஏன்னா காமெடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கே இன் ஆக்ஷன். அது கலாய்ச்சி பாக்குற பயங்கரமா பாக்ஸிங்லாம் பண்ணி உடம்புலாம் நாளிய கேப்பியா ஜோக்கா இருக்கும். அப்படியே சிரிப்பாங்க எல்லாரும். கொஞ்சம் நம்ம தோத்துருவோமா கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கோப் இது ஒரு எக்ஸ்ப்ளோர் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். அழுவார் ஒரு சீன்ல அவர்கிட்ட போயிட்டு கால்ல விழுந்து அந்த பீட்டர் கிட்ட. அதனால ஆக்டிங் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம அப்ப வேற அன்சிகா ஒரு நடிக்கிற போது செம ஒரு இவர் கூட அன்சிகாவா அந்த மாதிரி பேச்சு போச்சு. இப்ப பாருங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் என்னோடது. சரி ஓகே ஒரு வாட்டி ஆவரேஜ். ஓகே அடுத்தது காக்கி சட்டை. காக்கி சட்டையா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாப் ஸ்டோரியில டாப் ஸ்டோரி. ஒரு வாட்டி பார்க்கலாமா தம்பி போயிடுங்களா. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ல எனக்கு என்னமோ என்னோட இது வந்து தம்பி போயிடுங்க அளவுக்குலாம் படம் நல்லா தானே இருந்தது உங்களுக்கு. எனக்கும் தம்பி போயிடுங்களா தோணுது. சரி ஓகே மெஜாரிட்டி தான் அப்படி இல்ல. சரி ஒரு வாட்டி போடலாம். அந்த ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த மாதிரி நடுவுல தான் இருக்கு. அதான் அந்த தம்பி போயிடுங்கன்னு போடுறது எங்களுக்கு வந்து இதுவா இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அப்படி ஒரு வாட்டியே பாத்துருக்கேன். அதுக்கு தான் வச்சிருக்கோம். சொல்லிருக்கேன் பாத்துருக்கோம். அதான் அடுத்தது ரஜினி முருகன். செம. என்ன கேட்டீங்கன்னா இது
ஃபார் மீ பர்சனலி வந்து இது விவிஎஸ் ஈக்குவலான படம் சொல்லுவேன் நான். அப்படியா? நமக்கு ஒரு டைம் கீழதான். அப்படியா? எனக்கு வந்து செம படம். இது வந்து நான் வர்த்துவர்மாக்கு போட்டிருக்கேன். ரஜினி முருகன் எனக்கு எப்படிப்பட்ட படம்னா வந்து நான் எப்பயுமே சாப்பிடும்போது ஏதாவது ஜாலியா பண்ணா பாக்கணும்னா அந்த படத்தெல்லாம் போட்டு வைப்பேன். கேமரா ஆன் பண்ற மாதிரி விவிஎஸ் கிட்ட சொன்னாரு. இது வந்து எந்த ஒரு ஆபாசமும் இல்லாத ஃபேமிலியோட தைரியமா ரஜினியை மில்க் செய்து கொண்டு ரஜினி சமை மில்க் பண்ணி கொண்டு. ஆமா, ரஜினி முருகன் சமுத்திரக்கனி செம்மையா இருக்கும். சமுத்திர சூரி காமெடி எனக்கு இதுலதான் பிடிக்கும். ரொம்ப ரஜினி முருகன் தான் பிடிக்கும். இது பிடிக்காது. ரஜினி முருகன் செம்மையா ஒர்க் அவுட் இருக்கும் எனக்கு. எனக்கு பிடிக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து இதாண்ட சினிமால தான் இருக்கும். உங்களுக்கு தானே வர்த்துவர்மா. வர்த்துவர்மாவா? நானும் வர்த்துவர்மா. ஆனா கண்டிப்பா நீங்க பாருங்க. அதோட செம்ம இல்ல, உண்மையில பார்க்கலாம். இது வர்த்துவர்மா தான். அடுத்தது ரெமோ வந்து ஆக்சுவலா எஸ்கே கரியர்லயே வந்து இது ஒரு ரொம்ப ஒரு டிபேட்டுக்குரிய ஒரு படமா இருக்கு. டிபேட்டுக்குரிய படமா இருக்கிறது ஓகே. அந்த ஸ்டாக்கிங் அது அதை தாண்டி எஸ்கே போயிட்டு ஆடியன்ஸ் அழுது அந்த டிபேட் நடந்துச்சு. அது அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த படம் எனக்கு அந்த வயசுல டீனேஜருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்ல அதான் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இது வந்து பிடிச்சது. எனக்கு அப்பவே பிடிக்கல இந்த படம். ஆனா அப்போ ஒரு ஃபீல் ஆச்சா இந்த படம் ஸ்டார்டிங் க்ளோ இஃபெக்ட்? அதனால இல்ல இல்ல அப்போ தெரிஞ்சிச்சா அப்படி கேக்குறேன் அந்த டைம்ல. அப்புறமா ரிவ்யூஸும் அதுவும் படிக்கும்போது தெரியும். இந்த படம் முடிச்சு அதுக்கு ரிவ்யூஸ்லாம் இப்ப டைம் சம்மிங்ல தான் பேசிக்கா ரிவ்யூஸ் படிச்சிட்டு இருப்போம் அந்த டைம்ல. அதுல வந்து போட்டன அப்புறம் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அந்த டைம்ல. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டார்டமுக்கு வந்து கேட்டபிலிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த படம் அந்த ஓப்பனிங் அதெல்லாம் இந்த படத்துல தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அதுலதான் ரெமோல வந்து ஒரு ஃபைட் சீன் போட்டுருப்பாரு. சூப்பரா இருக்கும். அது ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நெக்ஸ்ட் போறாருன்னா காதல் பண்ணனா அது எனக்கு கிஞ்சாக இருந்தாலும் அந்த ஃபைட்டுகள் வந்து நான் செம்மையா இருக்கும். எனக்கு வந்து தம்பி போயிடுங்க தான் படம். எனக்கு வந்து ஆல் அவுட்ரா எனக்கு அந்த என்னோட அந்த மோரல் கருத்து வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மாரலா பார்த்தா அது கரெக்ட் இன்கரெக்ட் தான் இவங்க சொல்ற அதுதான் ரேங்கிங்ல போனோம். பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். நீங்க இதான் சினிமால சேர்க்கிற ரேஞ்சுக்கு வர்த்துவர்மால இல்ல. என்னோட ரேங்கிங் வந்து தம்பி போயிடுங்க தான். இதுக்கு எவ்வளவு ஆவரேஜ் அவுட் போயிட்டு எங்க வரும்? தம்பி போயிடுங்க ஒரு நான் இன்னும் கீழே போறேன். அப்போ தம்பி போயிடுங்க தான் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனி ரேங்கிங்ல அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து வேலைக்காரன் எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படம் வந்து தனி ஒருவனுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் எடுத்த படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வேற ரீமேக் ராஜாவோட. ஆனா இந்த படத்துல நிறைய எஜுகேஷன் வைஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு மார்க்கெட்டிங்னா எப்படி இருக்குன்னு இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இல்ல நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் எஜுகேஷனால பெற்று போயிருப்பாங்க. அந்த we are the best முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் அந்த எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிரீச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரீச்சியா தான் இருக்கும் படம். உலகின் தலை சிறந்த சொல் செயல் அது சொல்லுவான். என்ன செய்யணும்ன்றது வந்து புரணி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விஜய் சூர்யான்னு சொல்லுவாங்களா இருக்குல்ல, அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணிருக்காரு. விஜய் கத்தி படங்கள்ல சொல்றதும் 7ஆம் அறிவு எண்டிங்ல சூர்யா சொல்றதும் அந்த மாதிரி சீரியஸ்க்கு நம்மளும் பண்ணுவோம். சரி ஓகே, இதுக்கு என்ன டைப் போடுவோம்னா என்ன கேட்டா வந்து நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் நல்லா இருக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, இது வந்து சீமராஜா. இது வந்து அந்த ட்ரிலஜில வந்த கடைசி படம் சீமராஜா. எத்தனை பேர் பாத்துருப்பாங்க கூட தெரியல. நான் பாத்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் தம்பி போயிடுங்க ஆள விடுறான்னு சொல்ல. ஏன்னா தியேட்டர்ல போய் இதை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு வாங்க. ஸோ ஆள விடுறா தம்பி போயிடுங்க தான் ஆவரேஜ். இது மிஸ்டர் லோக்கலா? ஆமா மிஸ்டர் லோக்கல்ல வந்து ஆனா இதுல சாங்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். இன்ட்ரோ சாங்கும் நல்லா இருக்கும். நீ நினைச்சா நல்லா இருக்கும். இந்த இப்ப தமிழ ஆதி அவர் மியூசிக் இந்த படம். அப்படியா? ஆதி மியூசிக் இது நல்ல பல நியூ ரஜினிகாந்த் தான். மன்னன் சண்டை போடுவாங்க அப்புறம் லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட் அவர் பண்ணி வந்து ஒரு மாதிரி எதுக்குடா இந்த படம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. மிஸ்டர் லோக்கல் ஆள விடுறான்னு தான் சொல்லுவேன். மிஸ்டர் லோக்கல் ஆமா கண்டிப்பா வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம வீட்டு பிள்ளை வந்து இது பாண்டிராஜ் கடைக்குட்டி சிங்கம் ஹிட்டுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட இந்த பேட் ஃபேஸ்ல வந்து கொலாபரேட் பண்றாரு.
சோ நம்ம வீட்டு பிள்ளைன்னு அவருடைய இந்த படமும் ஆவரேஜா தான் இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஆக்சுவலா நீங்க எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்துச்சு. எனக்கும் ஏன்னா இருந்துச்சு. பாண்டியராஜ் எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் சிவகார்த்திகேயனா ஒரு ஃபேமிலி ரூரல் கான்செப்ட் போறானே ஓகே விவிஎஸ் மாதிரி ஏதோ எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்க்கறது காமெடியா இருக்கும். நான் கடைக்குட்டி சிங்கம் மாதிரி எதிர்பார்த்தேன். எமோஷனலா கனெக்ட் பிளஸ் நானுமே சிவகார்த்திகேயனோட கொஞ்சம் சிவகார்த்திகேயன் எமோஷனல் ஆக்ட் பண்ணா எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் லெவலுக்கு இல்ல இது கண்டிப்பா. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த மாதிரி தான். பட் அந்த லெவலுக்கு இந்த மாதிரி தெரியல. விஜய் ஆண்டனி மாதிரி குமுறு டப்பர் ஏதாவது போட்டு பாட்டு ஆனா எனக்கு பிடிக்கும். எனக்கு அம்மு எமானுவலையும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். இது வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கலாம்னு கேட்டகரியில தான். தம்பி போயிடுங்க தம்பி போயிடுங்க தான் போரா இருக்கும். சீரியல் வைப்ஸ் பிடிக்கும். ஹீரோ 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 பிஎஸ் மித்ரன் வேற இது என்னங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கொலாபரேட் பண்றோட எல்லாருமே வந்து நல்ல ஒரு படத்துல தான் வந்திருக்காங்க. இவர் கூட பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிருக்கு. அப்போ சஸ்ஸா இருக்கு. தம்பி போயிடுங்கடா இருக்குது. இதுவும் தம்பி போயிடுங்கடா. இதுல வந்து சேட்டலைட்லாம் அனுப்புவாங்க டக்குனு சின்ன பசங்க சம்பந்தமே இல்லாம அந்த மாதிரி ஆக்சுவலா ட்ரைலர் நல்லா இருக்கும். அப்ப என்னது ஜெயண்ட் வீல் இருக்கும். இவர் இப்படி சுத்தம் அது லைட் எரியும். அவர் மூஞ்சி அப்படி லைட் காஸ்டியூம் எல்லாம் நல்லா செம்மையா இருந்துச்சு. இருக்கும். ஞாபகமே இல்ல எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல வந்து அர்ஜுனோட அந்த பழைய படத்துக்கு வந்து ஏதோ லிங்க் அடிக்கிறது ஜென்டில்மேன் அதையும் வச்சு அறுத்திருப்பானுங்க. அது சும்மா ஜாலிக்காக வச்சு சரியான அவங்க ஜாலிக்கு நம்மள ஜாலி பண்றாங்க. இதுவும் நான் தியேட்டர் தான். நானும் தியேட்டர் தான். ஆள விடுறான்னு தான் சொல்லுவேன். தம்பி போயிட்டு தம்பி போயிடுங்க. ஆள விடுற அளவுக்கு எல்லாம் முக்கியம் இல்ல. அடுத்தது டாக்டர் வந்து கோவிடுக்கு அப்புறம் எஸ்கேக்கு வந்த படம் அது. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு டாக்டர் கன்னியால நெல்சன் கண்ணி டாக்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே தான். ஒண்ணு செமையா ஒர்க் அவுட் ஆகணும், ரெண்டே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. நீஷ் ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இல்லனா சுத்தமா பிடிக்கவே ஆமா எனக்கு நான் வந்து ரெண்டாவது கேட்டகரியில பிடிக்கல பெருசா டாக்டர். பிரியங்கா வந்து அந்த படத்துல கேரக்டர் வந்து நான் உண்மையிலேயே வந்து லூஸ் பண்ண கேரக்டர் தான். அந்த கேரக்டர் செமையா பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தா நடிப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது தம்பி போயிடுங்கல்ல நான் ஆல் அவுட்ராவே சொல்லுவேன். பட் எனக்கு கிளைமாக்ஸ்ல எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்து கடைசில ஏதாவது இது பண்ணலாம்னு பாக்குறேன். ராக்கெட் லான்ச்சரா அது இந்த படம் தானே. அது வரைக்கும் ப்ராப்பரா அந்த ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ண வேர்ல்டுக்குள்ள இருக்கும் படம். அந்த கிளைமாக்ஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் வெளியே வந்து ஒரு மசாலா படம் மாதிரி பண்ணிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் முக்கியம். இந்த படம் எங்க எனக்கு வந்து வருது வருமா நீங்க வந்து தம்பி போயிடுங்க தம்பி போயிடுங்க நீ தம்பி போயிடுங்க தான். அப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி ஆனா ஒரு வாட்டி பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிடிக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி படம் தான் இது வந்து எனக்கு வந்துட்டு டான் வந்துட்டு நான் கடைசியில நான் அழுதுட்டேன். அப்படியா? ஆமா கடைசியில கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. அது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது. அது மியூசிக்னாலதான் அப்படியே ஓடிடில பார்க்க. எனக்கு இந்த படத்துல இருக்கிற பிரச்சனைனா வந்து அந்த டோன் ஷிஃப்ட் வந்து ரொம்ப அப்டேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காலேஜ் படம் அப்படின்னு எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு வந்து வேலை எல்லாம் லைஃப் கோல்ஸ் அப்புறம் அந்த டைரக்டரோட இருந்து அவ்வளவு ஈஸியா காட்டியிருப்பாங்க. அவர் ஏதோ ரோட்ல போய் ஷூட்டிங் பாத்துட்டு இருப்பாரு. அவரா போயிட்டு எனக்குதான் வருங்க அப்படின்னு டிசைட் பண்ணாரு. நம்ம உண்மையிலே அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபேக்கா ஒரு ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ ஜெனரேஷன் வந்து ஓகே இப்படிலாம் பண்ணலாம் போல அப்படின்னு இந்த மாதிரி பண்ண சினிமா வந்துரும் போல நமக்கு அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு டான் படம். இது ஆனா மோஸ்டா இன்ஜினியரிங் பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மில்க் பண்ணுச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சும்மா ஸ்டீரியோ டைப் இன்ஜினியரிங் ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படம். எனக்கு இது ஒரு வாட்டி பார்க்கலாம் கேட்டகரி தான். அப்ப கூட எனக்கு தம்பி போயிடுங்க இருக்கா. நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த ஹியூமருமே பெருசா ஒர்க் அவுட் ஆச்சா? அந்த கொரியன் ஜோக்லாம் பண்ணுவாங்க. ஐயோ செத்துட்டா அந்த ஜோக். அது நல்லாதான் இருந்தது. ஓகே இது எங்க போடலாம்? இது வந்து எனக்கு தம்பி போயிடுங்க. இல்ல ஆல் அவுட் கூட நான் போடுவேன். பட் எப்படி நான் என்ன பண்ணாலும் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஏன்னா அது ஜாலியா போகும் படம். எனக்கு அப்படி போயிடுச்சு. இது வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். அடுத்த படம் இது வந்து தளபதிக்கு வந்து எப்படி ஒரு கோட்டோ எஸ்கேக்கு வந்து பிரின்ஸ். படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவருக்கு வந்து சும்மா அவர் ஒரு ப்ளோஜாப் கொடுக்கறதுக்காகவே டைட்டில் வச்சிருப்பாங்க. நாங்க எப்படி கோட் ஆஃப் சாட்ஸ் பிரின்ஸ் ஆஃப் கோலிவுட். பிரின்ஸ் வந்து ஆக்சுவலா நிறைய பேருக்கு பிடிக்காது தான். 90% பிடிக்காது தான். பட் எனக்கு வந்து இதோட ஜானர் வந்து சிச்சுவேஷனல் ஹியூமரா அந்த மாதிரி எனக்கு பயங்கரமா ஜஸ்டிங். ஒரு 2-3 சீக்வன்ஸ் வரும். சொரக்காவா அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் முடியல. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். கிளைமாக்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாரு. சட்டையர் ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு.
அதெல்லாம் சூப்பரா செம்மையா ஒர்க் அவுட் நான் வச்சிருக்கு. அப்பதான் உண்மையிலேயே இந்த ஆளை விடுறான்றத அங்கதான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா முடியல, உட்காரவே முடியலங்க அந்த படத்துல என்னால. கரெக்ட். நிறைய பேருக்கு இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி தான், ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி படம் தான் இது. நிறைய பேருக்கு வந்து ஆகல. இது டெஃபினட்டா ஆளை விடுறா என்ன கேட்டகரி. கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். பட் இவர் ஆள விடுறாங்க, தம்பி போயிடுங்க. ஓகே, தம்பி போயிடுங்க தான். அடுத்தது மாவீரன். மாவீரன் வந்து இதாண்டா சினிமா. ஆமா, டெஃபினட்டா எனக்கும் இதாண்டா சினிமா. ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, டான் மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம போய் தியேட்டர்ல போய் ஓட வச்சோம். ஆனா இந்த படத்தை வந்து நம்ம அவ்வளவு பெருசா கொண்டாடாம விட்டதுல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆடியன்ஸ் சைடா ஒரு சினிமா ஒரு ரசிகரா நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க போலயே. வந்து இதாண்டா சினிமா. ஸ்கிரிப்டா வந்து இது எந்த படத்துலயுமே தமிழ் படத்துல வந்ததே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப புதுசா இருக்கும். அண்ட் எஸ்கே செத்துருந்தா எல்லாரும் சம்மன். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். இன்னும் இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஒரு கண்டென்ட்டாவும் சரி, அந்த படத்துல அந்த கோரை எங்கேயுமே வந்து அவங்க டிவைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த காமெடியா எடுத்துட்டு போனாலும் சரி, அது அந்த எங்கேயுமே அந்த டிவிஷன் நம்ம இந்த படத்துல பார்க்கவே முடியாது. செம்மையா இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது நான் படம் பார்த்துட்டு திருப்பி இந்த படத்துல நான் போகணும் அப்படின்னு வந்து நிறைய படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் நான் யோகி பாபு ஜோக்ஸ்மே எனக்கு தியேட்டர்ல போட வர மாதிரி. பட் இதுல பாக்கும்போது நல்லா சிரிப்பா சூப்பரா இருக்கு. குமார் ஹிந்தில இருக்கிற மாதிரி அதெல்லாம் செமையா இருக்கும். ஃபைட் சீன்மே இல்ல நல்லா இருக்கும். செமையா இருக்கும். கிளைமாக்ஸ் ஃபைட் செமையா இருக்கும். கிளைமாக்ஸ் ஃபைட் செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைட்டே செமையா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபைட் அந்த இவன கான்ட்ராக்டரா அவன போட்டு அடிப்பாங்க. அம்மா அடிப்பாங்க அந்த சீன். எல்லா ஃபைட்ஸ்லயுமே சூப்பரா தான் இருக்கும். இல்ல இந்த ஃபைட் சீன் ஏன் சூப்பரா இருக்கும்னா, திடீர்னு ஒரு சீன் டக்கு 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 இது சொல்ல இவன் எது ஃபாலோ பண்றான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு இது யூஸ் ஆயிட்டு அப்படியே யூஸ் ஆயிட்டு டைம் பண்ணுவாரு. என்ன சீக்கிரம் சொல். அது வந்து எஸ்கே எலிமெண்ட்ஸ் ஆக அந்த ஃபைட்ல செமையா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இதுலயும் வந்து கருத்து பேசும், சோசியல் கருத்து பேசும். பட் ஆனா வந்து இது பிரீச்சியா அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரியே இருக்காது. கிளைமேக்ஸ்ல டயலாக் மட்டும் வச்சிருப்பா, நீ தங்குவே அந்த வீட்ல. அது அப்படியே ரொம்ப நீ தங்குவே இந்த வீட்ல செமையா இருக்கும். அப்படியே ஃப்ளோல அப்படியே கேக்குற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். மாயிரம் கொடுக்கலாம் போல. இதுதான் சினிமா. இதான் சினிமா. ஓகே, நல்லா நெக்ஸ்ட் இருக்கு. அயலான் ரொம்ப எப்பயோ அனௌன்ஸ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்னால அப்படி இப்படி. ஆனா ஏஆர் ரஹ்மான் கூட மியூசிக் அப்பவே வந்து சைன் பண்ணிட்டாரு. தம்பி போயிடுங்க தான். எனக்கு தம்பி போயிடுங்க தான் ரொம்ப பேசிக்கா இருக்கும். அவங்க ப்ரமோட் பண்ணதே வந்து கிட்ஸுக்கான படம் தான். ஆனா எல்லாரும் தான் போய் பார்க்க போறோம். அதனால மத்த செக்ஷன்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இது இருக்கும். ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஏலியன் தான் நமக்கு ஐடியா. ஏலியன் தான் என்ன பண்ணுவோம், பறக்கும், இது பண்ணும், காமெடியா பேசலாம், அப்புறம் வந்து செத்து பண்ண உயிர் கொடுக்கும், தண்ணியில நடக்கும். அது எல்லா ஸ்டீரியோடைப்புமே இருக்கும் இந்த படத்துல. பெருசா எதுவுமே இவரு நல்லா யோசிச்சு பண்ணிருப்பாரு. இன்டர்நெட்னால அவர் எப்படி இது பண்ணாருதான் தெரியல. மேபி எஸ்கேன்னு ஒரு பெரிய ஸ்டார் வரதுனால இதை மாத்தினாரா, இல்ல மேபி அப்படியே லாக் பண்ண ஸ்கிரிப்ட்னால வந்து எங்கேயுமே முடிச்சிடணும் அப்படின்னு எடுத்து ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப பேசிக்கா இருக்கும். இது வந்து டெஃபினட்டா ஆள விடுறான்ற கேட்டகரி தான். தம்பி போயிடுங்க. ஓகே, தம்பி போயிடுங்க போட்டுருவோமா ஏதாவது. நீங்க போடுங்க. இது வந்து வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இது வந்து கிட்ஸுக்கு பிடிக்கும். கிட்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். அமரன் என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. அதுதானா எனக்கு அமரன் வந்து வர்த்து வருமா. இதுங்க வர்த்து வருமா என்ன வச்சிருக்கீங்க? எதிர்நீச்சல் ரஜினி முருகன் வச்சிருக்கோம். ஆமா கரெக்ட். நல்லா இருக்குதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவல்ல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. அது கம்பேர் பண்றதோட விட்டுருங்க. தனியா இந்த படத்தை பார்த்தாலுமே வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு படம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சாய் பல்லவி அது எல்லாமே ஓகே. பட் போரா வந்து ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ இந்த படங்களை நான் ரீவாட்ச் போடுற மாதிரி இத போடுவேன்னா போட மாட்டேன். அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு வர்த்து வருமா. ஆமா, நல்லா இருக்கு. ஆவரேஜ் பண்ணிடுங்க. நல்லா இருக்குல போடுங்க. சோ இதுதான் இப்போதைக்கு எஸ்கே உடைய 25 இல்ல 18 19 அவருக்கு லீட் ரோல் நடிச்சிருக்க 19 படம். எங்களுடைய பர்சனல் ஒபினியன்ஸ். கனா 3 அதெல்லாம் விட்டுறோம். சரி, இப்ப அத பத்தி பேசுவோம். கனா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கிரிக்கெட் கண்ணியா இருக்கு. பிடிக்கும் கிரிக்கெட் அப்படின்னு காமிச்சாலே நம்ம போய் பாத்துறது. எனக்கும் பிடிக்கும். கனா வந்து கிரிக்கெட் ஒரு சினிமா ஃப்ரெண்டுக்காக படம் பண்ணாரு. ஃப்ரெண்டுக்காக அது எல்லாமே நம்ம சாங்ஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல என்ன லைஃப் வந்து இது பண்றதே 3 விஷயம் தான். சரி, அந்த படத்தை ஒரு பிலாசபி. ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட், சினிமா இது இருந்தாதாங்க நம்ம வாழ்க்கை. வேற என்ன வேணும்? இது 3 சேர்ற படம் வந்து இந்த சென்னை 28. ஆமா, அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கை தட்டுறோம். பைரவா
இருக்குல்ல பாரிசு வாரிசு சிக்ஸ் வாரிசு ஓகே அடுத்தது 3 மூணு பலுசு படம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பட் சிவகார்த்திகேயன் அதுல கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா எங்க ஸ்கூல்ல காமிச்சிருப்பாங்க. ஆமா, எங்களோட ஸ்கூலுக்கு படிச்ச டாபிக் எடுத்தாங்க. அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்த படம் மெரினா. மெரினாவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஓவியா கூட ஜாலியா சுத்திக்கிட்டு ஜாலியா போகும் படம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் ஹீரோஸ் அவங்களுடைய படத்தை வந்து நீங்க டயர் லிஸ்ட்ல டியர் ரேங்கிங் பண்ணுங்க. அது எங்க நாங்க டெஃபினட்டா பண்ற பாக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டென்ட்ல வரணும்னா பிளாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நன்றி, நன்றி, வணக்கம்.